ஆஃபீஸில் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொன்னார் மச்சி. நாமே மச்சி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கக்கூடாது. சூப்பர்டா. அப்போ கதை என்ன பண்ணலாம் மச்சி? கதை என்னன்னா மெசேஜா? ஆமாம் மச்சி. மும்பையில் ஒரு லவ் ஸ்டோரி. உப்பு பொறுத்ததுதான் கதையடா. ஒரு தொடப்போம் 4 கேமரா இதான் மச்சி லேட்டஸ்ட். அதான் மச்சி நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறோம், லவ் லெட்டர் எழுதலாம் மச்சி. அதை எடுத்துட்டு போய் அவன் லவ் லெட்டர் கொடுக்கலாம்ப்பா. அப்போ என்னன்னா அவன் ஹீரோ வந்து மேலே வந்து ஒரு குப்பை போடுறான். நேரம் போய் ஹீரோட தலையில போய் விடுது. அதை எடுத்து பிரித்து பார்த்தா அதை மடிச்சு வச்சு நேரம் கொண்டு போய் அவனோட லவ்வர் தெரிஞ்சுக்கிறான். பிரித்து பார்த்தோன்னா அந்த பொண்ணு பார்த்தோன்னா பயங்கர ஹாப்பியாகிடுது. லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஒரு கதை சொல்றான் எப்பவுமே இல்லாம கேட்டா நல்லா தெரியல மச்சி. நான் பண்றது ஒத்துருப்பாங்கடா. இங்கடா கதை யூடியூப்ல அப்படியே ரெக்வஸ்ட் பண்றோம், லைஃப் ஏற்றிட்டே இருக்கும். சரி வேற வச்சுக்க இவ்வளோ நேரம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏடா நீங்க பாட்டுக்கு வருவீங்க, உட்காந்து டைம் பாஸ் கேட்குற மாதிரி கேட்டு போறீங்க. நீங்க போற மொக்கைய மேல உன் மொக்க பயணம். சரி நீ சொல்ற கதை பயணமா? அவனை வெறுப்பே கதடா. நான் சீரியஸா தான். ஓகே சூப்பர். சூப்பரா சொல்லுடா. நீ சொல்லு மச்சி. நம்ம ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் வச்சு அக்கா மச்சி ஆஃபீஸில் வச்சு ஆக்சுவலா ஒரு இது வந்துருச்சு. சீரியலே கிட்டாச்சு. ஷாப்பிங் கிட்டாங்க கண்டிப்பா. அதுவும் அரவிந்த் எடுத்தா அது சாப்பிட்டு நீ சொல்லு. இன்சூரன்ஸ் தெரியும்ல, வடிவேல் நடிக்க பாருங்க. அவரு ஒரு நாள் ஐடி மேனேஜர் இருந்தா எப்படி? அக்கா மச்சி சொன்னல இது வராத கான்செப்ட்ல நான் கூட யூடியூப் பேஜ்ல பார்த்தேன். இது எப்படி உங்களோட கேஜிவா இருக்காங்க? நல்லா கதை சொல்லுங்க. கூட அமைச்சர் ரன்னிங் பண்ணிடுறாரு. இவங்களுக்கு ஒரு 4-5 பேர். அக்கா மச்சி என்ன சொல்றது, அவங்க ஒரு எம்ப்ளாயிஸ் ஏதோ ஒரு விஷயம் இதான் ஆஃபீஸ் இப்போ வந்து பார்த்து ஏதோ ஒரு விஷயம் ஆஃபீஸை பற்றி சொல்ல போறாங்க. அவங்க வாழ்க்கை கதையாக கூட இருக்கலாம். அப்புறம் நான் கதை சொல்றது நீங்க பாட்டு உங்களுக்குள்ள உட்காந்து கலாய்க்கு டைம் பாஸ் கதை சொல்லுவாங்க. மூஞ்சப்பாரு இதெல்லாம் ஒரு கதையா சொல்லிடாது மச்சி. புளியரசி படம் டிவில பார்த்தாலே சின்ன பசங்க ஒவ்வொரு சீனுக்கும் ஒன்றுக்கு போகுது. சொல்லிட்டு இருக்கா மச்சி. சீரியஸா கொஞ்சம் டைரி அம்மஞ்சி மாட்டா மூக்கில் காத்திருப்பான். ஆமா மச்சி. ஏன் அவ்வளோ பேசுறவங்க கதை சொல்ல வேண்டியதானே? நீங்க பிரைட்ல என்ன கேட்குறீங்க? சொல்லலே அவன் என்ன என்கிட்ட கேட்டேன். நீங்க மொக்க கதையா சொல்லிருக்கீங்க. நீ பாட்டு அப்ப நீ கதை சொல்ற, நான் மொக்கையில நான் சொல்றேன். கதை சொல்றது மொக்க கதை. இப்ப சொல்றேன் கர்மம் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இவங்க உள்ள வச்சுதான் ஷார்ட் பிலிம் எடுக்க முடியாது.
புரியுதா? அங்க தெரியல. வாடல் பாரு. சவால் வந்து 100 நாள். டேய், உங்களுக்கு வேலை பார்த்தாங்க. அதான் அவன் கத்துக்கிட்ட மொத்தத்துல எத்தனை பேர் குத்துறான் மச்சி? கத்துக்கிட்ட மொத்த விட்டுட்டு ஆயிடுச்சு. சும்மா இருக்கடா. அவன் தான் காமெடி ரைட்டரா இருக்கு. சாமி மெமரிஸ் போல ஐயோ மொத்த மெமரிஸ் கொண்டு வரணும். கத்துக்கிட்ட மொத்த விட்டு அடிக்கா. போய் பாத்துக்கலாம். ஷார்ட்லி மேல என்னாச்சு? அவங்க பிரச்சனை ஷார்ட் எடுக்க முடியாது. ஓவரா பேசுறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு மட்டும் தான் கலாய்க்க தெரியும் மாதிரி ஒரு கூட்டு வச்சு கலாய்ச்சி மட்டும் பேசுறாங்க. யாரா அவன்? மேல கேள்விப்படுறாங்க. டேய் சுரேஷ் தானே? டேய் ரொம்ப வெறுப்பா இருக்கு. டேய் எனக்கு மிக பிடிக்குது. டேய் இல்லடா அவன் கால் பண்றான் வரட்டும்டா. டேய் பசங்க வந்தா சரி ஆயிடும்டா இல்ல. டேய் சுரேஷ் நாய் அரவிந்த் செம்ம காண்டில் இருக்கான் பாத்துக்கோ. இரு நான் வரேங்க. இருடா வரேன். இதுதான் குடிக்கும் போது கேட்டேன். நானே கேட்டேன். அவன் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான்டா. நம்ம வேணாம் அதெல்லாம் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டான். ஏய் அவன் எவ்வளோ கோவப்பட்டான்னு எனக்கு தான்டா தெரியும். ஆமாச்சி இப்படி பேசுறான். நீங்க தான்டா போய் சமாதானப்படுத்தணும். நான் பேசணும் மச்சி. அவன் கோமிச்சான் சமாதானம். ஏய் அதுதா ஏய் அதுதா ஏய் வந்தா வந்தா சேந்துரா ஏய் ஆரிடா தெரியாம என்ன பண்றீங்க? சாலையா இதுதான் மச்சி கதை. இதெல்லாம் நம்பர் மாதிரியா இருக்கு.